கலந்துரையாடல் ஒன்றுக்காக இங்கே வந்து ஓடியிருக்கிறோம். அப்போ இதில் இந்த லைஃப்பில் போகிறது சரியில்லைன்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா நாங்கள் அது ஒரு ஆரம்பத்தை எடுத்துட்டு அதுக்கு பிறகு நிப்பாட்டி போகிறது நல்லது. அப்போ இந்த கலந்துரையாடல் என்றது ஒரு வெளிப்பாடாக பல பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காண்டி அதை ஆராய்ச்சி பார்த்து அதனுடைய சரிபுலகள் சாதக பாதகங்களை ஆராய்ச்சி பார்த்து இந்த பிரச்சனைகளை தீர்க்கிற நோக்கத்தோடு இங்கே கூடியிருக்கிறோம். ஆனால் உண்மையாக இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வாரத்துக்கு விட்டிருக்க கூடாது. அது ஒன்று இந்த இந்த மருத்துவ நிர்வாகத்தினுடைய ஒரு பக்க குறைபாடுகள், மற்ற பக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுடைய குறைபாடுகள். அதில் நான் ஒரு தார்மீக பொறுப்பெடுக்க விரும்புகிறேன். இதை நான் கூடின கவனம் செலுத்த இல்லைன்றதில் நான் இதில் கூறின என்னுடைய கவலையை இல்லை என்னுடைய அந்த தவறை நான் இதில் ஏற்று வைத்திய அத்தியட்சகர் கடமைக்கு வருவதற்கு இப்போ நாங்கள் மின் பொறியியலான கொடுத்துருக்காங்க. இதுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வேணும். எங்களுக்கு ஏற்கனவே இப்போ இருக்கிற ஜென்ரேட்டர் வந்து 3 kV இருந்தும் 40 kV இருந்து தான் இருக்குது. அது வந்து இப்போ இருக்கிற பில்டிங்களுக்கு தான் அது கொடுத்து கொண்டிருக்கு. அந்த பில்டிங் புது பில்டிங்குக்கு இவ்வளோ எரிபொருள் இயக்கிறதுக்கு வேண்ட சிபாரிசு வந்து 400 kV ஜென்ரேட்டர் தேவைப்படுது. அப்போ நாங்கள் உடனடியாகவே கடந்து இருக்கிறோம். 2023ஆம் ஆண்டு 400 kV ஜென்ரேட்டருக்கு டெண்டர் முதலாவது போடப்பட்டாங்க. கடந்து 2022 செய்து கொண்டு வந்தது. இப்போ 2019ஆம் ஆண்டு தான் அந்த ப்ரொஜெக்ட் வந்து முடிஞ்சு முறை கொஞ்சம் வேலையாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு 2020 சத்திரை சிகிச்சை பிரிவு விபத்து மற்றும் அவசர சேவை பிரிவு என்பன, அதாவது இப்போ நீங்கள் இடையில ஒரு பிரேக் கொண்டு வந்து திருப்பி எப்போ நீங்கள் பொருட்படுத்துறீங்க 9ஆம் தேதி அன்றையிலிருந்து நீங்களாம் நீங்கள் எம்எஸ். அப்போ ஒரு நீண்ட காலமாக சொல்லப்பட்ட அல்லது இருக்கப்பட்ட குறைபாடுகள் இருக்குத்தான வைத்தியர்களுக்கு இருக்கிற இல்லையா. இப்போ நேற்றைக்கு முந்த நாள் ஒரு வெளியால் அந்த செய்தி வந்தது. என்ன மணி திருநீலகண்டன் நான் வேறு விதமாக யோசிச்சிட்டேன். அந்த மட்டத்தில் கடித்து 12 மணிக்கு ஒரு பேர் வந்தவர். பதிவு பேர் எல்லாம் இருக்கு. அப்போ இங்கே வைத்தியம் செய்யறதுக்கு ஒரு பேரும் இருக்கு. சரி, முன்னமே அவரை இங்கே வேண்டாம் என்று சொல்லி அவர்கிட்ட பேரை டிபெக்ஸால் அழைச்சி டாக்டராகவும் தான் ஹியூமன் ரைட்ஸில் போய்த்தான் அதுக்குரிய தீர்வு எடுத்து திரும்ப இங்கே வந்ததாக சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே இருந்து ஏன் அவரை முன்னமே நடத்திருக்கிறோம். அதுக்கான காரணத்தை தான் சொல்கிறோம். என்ன காரணத்துக்காண்டி அவரை இங்கே வரக்கூடாது தடுக்கிறோம். இதில் இப்போ எங்களுக்கு அது ஒரு பக்கமான ஒரு கருத்துத்தான செய்தி தான் வந்திருக்கு. அதை நாங்கள் இப்போதைக்கு ஒத்தி வச்சு அடுத்தது